திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு மருத்துவர் ஒருவர் சொத்தை எழுதி தர கேட்டு பெற்ற தாயை கொடூரமாக தாக்கிய பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தெனாவட்டு மருத்துவருக்கு பாடம் புகட்டப்படுமா? உலகில் பெற்ற தாயை கொடூரமாக தாக்கும் குரூர குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வீடியோவே சாட்சி. பெற்று வளர்த்து மருத்துவ படிப்பு வரை படிக்க வைத்த தாயை சற்றும் மனசாட்சியின்றி கொடூரமாக தாக்குதல் நடத்திய மருத்துவர் மீது ஆரம்பத்தில் வழக்கு பதியவே யோசித்திருக்கிறார்கள் போலீசார். நாங்கள் பல முறை காவல்துறை தேடி போனோம். நாங்கள் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். நான் கொடுத்ததில் அவர் டாக்டர் எதுவும் செய்ய மாட்டாருங்கன்னு எங்களை தட்டி கேச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வலைதளத்தில் இப்போ எல்லாத்தையும் இங்கே சிசிடிவி கேமரா மூலிமா எங்களுக்கு தெரிய இப்போ நாங்கள் மறுபடியும் காவல்துறை தேடி போயிருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதன் பின்னர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பான பிறகே போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இப்ப 1க்கு 3 முறையா என்ன அடிச்சிருக்காரு. நீ எங்க போய் வந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்குவேன். எந்த இது வந்தாலும் நீ யார வேணாலும் கூட்டிட்டு வா. நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோ, யார வேணாலும் கூட்டிட்டு வா, என்ன ஒன்னும் செய்ய முடியாது என்று மருத்துவரின் தெனாவட்டு பேச்சிற்கு ஒரு முடிவு கட்டப்படுமா? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் வந்தவாசி நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். அரசு மருத்துவராக இருந்தபோதும் இவருக்கு தாய் மல்லிகாவின் சொத்துக்களை முழுவதுமாக சுருட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளது. தம்பி ஹரிஹரன், சகோதரி ஆனந்தி என இருவருக்கு அதில் பங்கு இருக்கும் நிலையில் சொத்துக்கள் அனைத்தும் மூத்த மகனாகிய தனக்கே என்று உரிமை கொண்டாடி இருவரையும் விரட்டியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு தாயிடம் சொத்துக்களை எழுதி கேட்டு அடித்து உதைக்க ஆரம்பித்திருக்கிறார். இதை கண்டு பொறுக்க முடியாத தம்பியும் தங்கையும் அவரை தட்டி கேட்டும் எந்த பலனும் இல்லை. அக்கம் பக்கத்தினரும் அவர் ஒரு அரசு மருத்துவர் என்பதால் அவரது அட்டகாசங்களை எல்லாம் கண்டும் காணாமல் எதற்கு பிரச்சனை என்று விலகி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக மல்லிகாவின் இளைய மகன் ஹரிதாஸ் பலமுறை வந்தவாசி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்டவர் அரசு மருத்துவர் என்பதால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஃபுல்லாவே தலையில மண்டையில கழுத்துல இப்ப அவன் பேச முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ நான் கொலை பண்ணிடுவேன்னு தான் சொல்றான். ஒரு தாய அதாவது வரும்போதெல்லாம் வாடி போட்டின்னு பேசுறான். இந்த காவல்துறை ஏற்கனவே நாங்க பல முறை கொடுத்தோம். நாங்க பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க அப்பயே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இன்னைக்கு எங்க அம்மாக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு உயிருக்கு போடா நிக்கிறாங்க. இந்த சூழலில்தான் அந்த கிரேட் அரசு மருத்துவர் பெற்ற தாய் என்றும் பாராமல் மூதாட்டி மல்லிகா மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏதோ பரம எதிரியை கண்முன் தெரியாமல் தாக்குவது போல பெற்று வளர்த்த தாயை சற்றும் நாகரிகமின்றி கொடூரமாக தாக்குதல் நடத்திய காட்சிகள் காண்போரை பதைபதைக்கச் செய்திருக்கிறது. எங்க அம்மா கண்டெய்னர்ல புடிச்சு இடிச்சாரு, கழுத்து மேலே அடிச்சாரு, மறுபடியும் அடிச்சாரு. நீ யார போய் கூட்டுன்னு வா, நீங்க யார போய் கூட்டுன்னு வர்றீங்களோ கூட்டுன்னு வாங்க, நீங்க இங்க இருக்கவே கூடாது, நீங்க இங்க இருந்தீங்கன்னா நைட்டு நான் என்ன ஒன்னாலும் பண்ணுவேன் அப்படின்றாருண்ணா. அரசு மருத்துவரா இருக்கிற ஆனந்தன் அண்ணா, நீங்க அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு தகுந்த தண்டனையை நீங்க வாங்கி கொடுக்கணும். தற்போது தாய் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதால் போலீசார் வேறு வழியின்றி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அரசு மருத்துவர் ஆனந்தனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.